ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு, கழுத்து அகலம் 2 இன்ச்சு, ஷோல்டரோட கட்டிங் அளவு 3.5 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 5.25 இன்ச்சு, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 8.5 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. இது ஒரு கஸ்டமரோட ப்ளவுஸ் தான். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 32 இன்ச்சு. இப்போ பாருங்கள், ஒரு அழகான ஒரு ரவுண்டு ஷேப் நம்ம போட போகிறோம். எப்போதுமே இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். சென்டர் பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வளைவு ஷேப் கொடுத்துடலாம். வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி போடுறேங்கிறத. சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த நெக்கோட அகலத்தை கூடுதலாக வச்சுக்கலாம். இது 32 சைஸுங்கிறனால இந்த அகலம் போட்டாலே போதுமானது. இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த 2 துணியையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைனுக்கு நம்ம த்ரெட் பைப்பிங் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். மெயின் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம லைட்டாக அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தைக்க போகிற டிசைனுக்கு ஜாஸ்மின் கிளாத் கண்டிப்பாக நம்மளுக்கு 1/2 மீட்டர் தேவைப்படும். இப்போ இந்த ஜாஸ்மின் கிளாத்தில் பாருங்கள், கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணி வரிசையாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸோட சென்ட்ரு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரெட்டை பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு 2ஆக மடிச்சுட்டு அந்த த்ரெட்டை ஒட்டியே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ துணி என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் நம்ம எடுத்துக்கணும். த்ரெட் பைப்பிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைஸில் கிடைக்கிது. ஒன்று ஸ்மால் சைஸில் கிடைக்கிது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய சைஸில் கிடைக்கிது. எப்போதுமே நம்ம டிசைன் ப்ளவுஸுக்கு ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய த்ரெட்டை யூஸ் பண்ணி தச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான சுருக்கங்கள் வரவே வராது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 2 சைஸுமே நம்ம வாங்கி வச்சுக்கணும். மெயினாக இந்த டிசைன் ப்ளவுஸுக்கு தைக்கணும் அப்படின்னா ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய த்ரெட்டை யூஸ் பண்ணி தைச்சோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக வேறு லெவலில் கிடைக்கும். இப்போ நம்ம அழகாக நீட்டாக தச்சு முடிக்க போகிறோம் பாருங்கள். இது ஒரு ரோலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் 40 ரூபாய் தான் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா நூலையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுறு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். இந்த அளவு பிசுறு நம்மளுக்கு தேவைப்படாது. த்ரெட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் பிசுரை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அழகாக தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பைப்பிங்கை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அதை பின்பக்கமாக திருப்பி முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டா படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போடும்பொழுது பாருங்க, அந்த 2 துணியுமே அழகா நம்ம வந்து விரிச்சு வச்சு நம்ம வந்து படிமான தையல் போடணும். அந்த பைப்பிங்கை ஒட்டியே தையல் போடணும். இப்போ நூல் வந்து என்ன கலரில் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் தான் போடணும். அந்த பைப்பிங்க்கு மேட்சா இருக்கக்கூடிய நூல் வந்து போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்க தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஜாயிண்ட் வந்து வரக்கூடாது. எப்போதுமே பைப்பிங் தைக்கும் பொழுது ஒரு ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டினா ஒரு ஜாயிண்ட் இல்லாமல் அப்படியே லென்த்தான துணினாலும் ஓகே தான். அதிகமான ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணி பைப்பிங் தைச்சோம்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. அதனால தான் இந்த டிசைனுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு 1/2 மீட்டர் துணி தேவைப்படும். ஓகேங்களா? 1/4 மீட்டர் 30 பாயிண்ட்லாம் தைக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளுக்கு 1/2 மீட்டர் துணி இருந்தால் தான் நம்மளால் தைக்க முடியும். நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம தெர்மாக்கோல் பால்ஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். ஆனால் நான் தெர்மாக்கோல் பால்ஸுக்கு பதிலாக பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பாசியில் வந்து ஓட்டை இருக்காது. பீட்ஸ் பஞ்சிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாசியை வச்சு தான் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். இந்த மாதிரி பாருங்கள் 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு அளவுக்கு மட்டும் பிசுறு வச்சுட்டு மீதி பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நுனி பகுதியிலையுமே 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் வந்து போட்டுக்கலாம். அப்போ தான் பிசிறு பகுதி விரிஞ்சு வராமல் நம்மளுக்கு ஒடுக்கமாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள் நிறையா பீஸ் நான் தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஷோல்டர் இணைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். நம்மளுக்கு ஒரிஜினல் நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. அதையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பின்பக்கமே அதே மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட முழு உயரத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்த்து கீழே வந்து பட்டி மடித்து தைக்கணும் இல்லையா? அதுக்காக ப்ளவுஸோட முழு உயரத்தையுமே நம்ம வந்து அளந்து பார்த்து கரெக்டாக அதுக்கு நேராக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், நம்மளுக்கு வந்து 13.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
ஷோல்டருக்கும் இடுப்பு தைக்கிறதுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஹைட்டையுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பின்பக்கமே நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு நேராக நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பீஸையுமே பாருங்கள் வரிசையாக தச்சுக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து ஒரு 3 பீஸ் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். அந்த 3 பீஸையுமே டிஸ்டன்ஸ் விட்டு தைக்காமல் அப்படியே நெருக்கமாகவே தைக்க போகிறோம். அப்போ தான் அழகாக இருக்கும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் கெட்டி தையல் போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கனால நூல் வந்து அடிக்கடி கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்து வந்து பொறுமையாக தைங்க. இப்போ 3 பீஸ் தச்சு முடித்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு வெளியில் இருக்கக்கூடிய நூலையும் அடியில் இருக்கக்கூடிய நூலையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த நெக்கோட ஹைட் வந்து 8.5 இன்ச் வருது. அதுக்கு நேராகவே வைக்காமல் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வரிசையாக நம்ம அந்த 3 பீஸையுமே லைனாக தச்சுக்கலாம். அந்த கழுத்துக்கு நேராக 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு நேராக வச்சு தைக்காமல் 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வரிசையாக அந்த 3 பீஸையுமே லைனாக வந்து நம்ம தச்சுக்கலாம். அது தையல் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். தனியாக வந்து தையல் வந்து தெரியக்கூடாது. இப்போ கீழே தைக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த பட்டிக்கிட்ட மார்க் பண்ண இடத்துல தைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வரிசையாக அந்த 3 பீஸையுமே இணைச்சிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2மே தச்சு முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் ஒரு நெக் பீஸ் இருக்கா, அதை 2யுமே கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். அந்த 8.5 இன்ச் நெக்கோட ஹைட்டுக்கு நேராக கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். நடுவில் பாருங்கள் 2ஆக மடித்து சென்ட்ரு பண்ணி அடையாளப்படுத்திக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா 1 இன்ச் 3/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு தான் நம்ம வந்து இணைக்கணும். பிசுறு வந்து உள்பக்கமாக விட்டுட்டு தான் இணைக்கணும். ரொம்ப அகலமாகவும் தச்சிடக்கூடாது, கழுத்து அகலமாக போயிடும். கரெக்டாக இது போல் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு பாருங்கள். அந்த 8.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம். அதுக்கு நேராக கரெக்டாக பொருத்தமாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நூல் வந்து கரெக்டாக அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கக்கூடாது. இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சைடுமே பாருங்கள், இதே மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம வந்து அழகாக தச்சு முடிச்சிட்டோம்.
நூல் பிசுரை கையோடய கட் பண்ணி எடுத்துட்டு கீழே அடியில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா பிசுறு இருக்கு, அதையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பிசுரை கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து பட்டி தைக்கணும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிசைனோட பார்க்கலாம். தேங்க்யூ.